மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் என்பது ரொம்ப முக்கியம். ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி கெயின் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படின்றத பற்றி சில வார்த்தைகள். நாம் எப்போவுமே பேசும்போது அவங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும். கான்வர்சேஷன் கிடைக்க, அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்போது, டைம் கிடைக்கும்போது அவங்கள பேச விட்டு நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசணும். நம்ம நட்பு வட்டம் வளருவதற்கு முக்கியமான இது அது. அதுக்கப்புறம் ரொம்ப கைண்டாக இருக்கணும். யூ ஷோ யுவர் எம்பத்தி. அதே நேரத்தில் நீங்கள் கிளாரிட்டியும் இருக்கணும். எம்பத்தி, நீங்கள் கைண்டாக இருக்கீங்க அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு தலையாட்டுறது கிடையாது. அந்த நோ சொல்ல தெரியணும், ஹர்ட் பண்ணாமல் சொல்ல தெரியணும். உதாரணமாக, நீங்கள் ஒரு முக்கியமான கடமை இருக்கும்போது அவங்க உங்களுக்கு சினிமாவுக்கு புக் பண்ணியிருக்கலாம், வேறு ஏதாவது கூப்பிடலாம். நீங்கள் வீக்கெண்ட்ஸில் எனக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்கும், அதை சாதாரண நேரத்தில் சொல்லிடணும். சொல்லிவிட்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் நானே உங்ககிட்ட கேட்டுட்டு புக் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்லணும். இல்லை, நீ ஏன் கேட்காம என்னை கேட்காம புக் பண்ண, அந்த மாதிரியெல்லாம் நம்ம வேர்ட்ஸ் தேவையில்லாமல் யூஸ் பண்ண வேணாம். கனி இருக்க காய் கவர்ந்தற்று அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். நல்ல மென்மையான அன்பான வார்த்தைகள் மூலமாகவே நிறைய விஷயத்தை நம்ம சரி பண்ணிடலாம். அப்படி இல்லாமல் நம்ம தேவையில்லாத வார்த்தை பிரயோகம் அது இரண்டு பேருக்கு இடையில் நம்ம மனஸ்தாபத்தை உருவாக்கும், நல்ல ஆரோக்கியமான உறவை உருவாக்காது. அதே நேரத்தில் நம்ம அவர் ஏதாவது பேசும்போது நமக்கு பிடிக்காத விஷயமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உதாரணமாக, நான் இந்த இடத்துல இடம் வாங்கி கட்டலான் இருக்கேன், ஒரு இது வந்திருக்கு எனக்கு அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்த பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த ஏரியாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எடுத்த உடனே நம்ம நெகட்டிவாக பேசக்கூடாது. அந்த இடத்த நீ வாங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாஸ்து ஸ்பெஷலிஸ்டெல்லாம் வச்சு பாரு. இல்லை, அவருக்கு வாஸ்து சரியாக அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் நம்ம போய் பார்ப்போம். பார்த்துட்டு அந்த இடம் நல்ல வைப்ஸ் இருந்ததுன்னா என்னுடைய ஆலோசனைகளை நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு விட்டுறணும். எடுத்தோடனே அங்கெல்லாம் போகாத, அதெல்லாம் உருப்படவே முடியாது அப்படின்லாம் நம்ம ஆரம்பிக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே நல்லதே பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செட்டிநாட்டில் நம்ம எதுவாக இருந்தாலும் சரி, அபசகுணமான வார்த்தைகளே பயன்படுத்தக்கூடாது. யாராவது அப்படி பேசினா கூட சிவ சிவா அப்படிம்பாங்க. அதனால நம்ம எப்பவும் பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்கள ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அட்ராக்ட் ஆகி வருவாங்க. அதே நேரத்தில் நம்ம ஒரு சின்ன விஷயம் அவங்க செஞ்சால் கூட அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசணும். நல்ல மாதிரி பண்ணியிருக்க, இதை பண்ணதுக்கு நல்ல ஒரு பிரில்லியன்ஸ் இருக்கணும். இது உன்னுடைய அறிவுத்திறனை காமிக்குது, உன்னுடைய செயல்திறனை காமிக்குது, இன்னும் நீ நினச்சின்னா பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மோட்டிவேட் பண்ணி விடுற மாதிரி பேசினோன்னா ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா வளரும். அதே நேரத்தில் நம்ம அமைதியாக பக்குவமாக பேசிக்கிட்டு வரபோது நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி யாராவது வருவாங்க. அப்படி அட்டாக் பண்ணுற மாதிரி வரும்போது, என்கிட்ட போய் இவன் இப்படி நடந்துக்கிறானே, நான் யாரையுமே பாதிக்கிற மாதிரி பேசுகிறதே இல்லை, இவன் ஏன் என்கிட்ட இப்படி பேசுகிறான், அந்த மாதிரி இல்லாமல் நாம் என்ன பண்ணணும், ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ். இது நம்ம கரெக்டாக இருக்கோமான்னு பார்க்குறதுக்கு, நம்ம பக்குவமாக அடைஞ்சிட்டோமான்னு பார்க்குறதுக்கு நேச்சரால் அனுப்பப்பட்ட மாஸ்டர் இவரும் ஒரு குரு தான். நம்ம பொறுமையை, பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இயற்கையே அனுப்பிச்சவர் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு நம்ம இந்த பார்வையை மாற்றணும். நம்மளுடைய பர்செப்ஷன் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இது இவர் இப்படி தான் பேசுவார், அதை நம்ம எப்படி டீல் பண்ணுறது, அந்த இடத்துல கிளாஷ் ஆகாமல் எப்படி பண்ணலாம், அப்படி யோசிக்க நம்ம பழகணும். அந்த ஆள் பாருங்கள் இப்போ வருவார், நல்லா என்கிட்ட வாங்கி கட்டிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம ஒரு ஆராவை க்ரியேட் பண்ணி அவர் அந்த மாதிரி பேசி அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நேராக நம்ம அவரை அட்டாக் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற போது நமக்கு பேட் அக்வைண்டன்ஸ் வந்துடும். தேவையில்லாத விஷியஸ் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. நல்ல நட்பெல்லாம் சீரழிந்து போகும். அதனால் நம்ம நல்ல நட்பை வளர்த்து கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு டைம் ஒதுக்கணும். நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்மளுடைய இதை சொல்லணும். நம்ம கூடுமான வரையில் சைலன்ஸாக இருந்து பழகணும். நம்முடைய வார்த்தைகளுக்கு அவங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க காலப்போக்கில். அதுக்கப்புறம் எடுத்த உடனே ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது. காலப்போக்கில் அவங்க உணர்வாங்க. அதனால் நம்ம வி ஹாவ் டு குவைட்டனிங் அவர் மைண்ட். அந்த ட்ராங்குலிட்டி ஸ்டேஜில் அவேர்னஸோடு இருந்தோடனே எல்லோரும் நம்ம பேச்சுக்காக ரொம்ப கவனமாக காத்துக்கிட்டு இருப்பாங்க.
அதே போல் அவங்க வந்துட்டு எதையாவது சொல்லும்போது நம்ம உடனே நெகட்டிவாக சொல்லக்கூடாது. அது அவங்க எடுத்த முடிவு சரியில்லைன்னா கூட அதை வந்துட்டு ரொம்ப கரெக்டாக டிப்ளமசியெல்லாம் பயன்படுத்தி கரெக்டாக பக்குவமாக நம்ம எடுத்து சொல்லணும். அதே போல் நம்ம எவ்வளவு நம்ம அன்பாக நடந்துக்கிட்டாலும் அவங்க சில நேரத்தில் நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துப்பாங்க. அதை வந்துட்டு நம்ம மனசில் வச்சுக்கிட்டு கிரட்ஜெல்லாம் வைக்கக்கூடாது. அப்போ ஒரு நாள் தே வில் ரியலைஸ் தட் அவங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஏன் அவங்ககிட்ட அவங்க மாதிரி நம்மளும் நல்லா ஏன் கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளே ஒரு ரோல் மாடலாக மாறிடுவோம். அது மாதிரி நிறையா நடந்திருக்கு. அது சினி ஃபீல்டில் நடந்திருக்கு, நிறைய இடத்துல நடந்திருக்கு. அதனால சொல்கிறேன். அதனால் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பெறுறதுக்கு நம்ம தகுதியை வளர்த்து கொள்ளணும், காமாக இருக்கணும், கைண்டாக இருக்கணும், எம்பத்தியிலே ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அப்படி கிளாரிட்டியோடு இருக்கணும், பாசிட்டிவாக வைப்ரேஷன் அதிகரிச்சுக்கிட்டே வரணும், பாசிட்டிவாக பேசணும். அதே நேரத்தில் அவங்கள சுட்டி காட்டும்போது, தவறுகளை சுட்டி காட்டும்போது ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க நம்மளை ஹர்ட் பண்ண வரும்போது நாம் உடனே ரியாக்ஷன் ஆகிறது, அதுக்கு உடனே ரியாக்ஷன் ஆகி நெகட்டிவாக பேக் ஆன்சர் பண்ணுறது அப்படி இல்லாமல் நம்ம நிதானத்தோடு இருந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் அப்புறமா எடுத்து சொல்லலான்ற முறையில் நம்ம பக்குவமாக நடந்துக்கணும். அப்போ குட் பீப்புளோட கம்பெனிலே இருப்போம். லைக் அட்ராக்ட்ஸ் லைக்ன்ற மாதிரி நல்ல பீப்புள் தேவையில்லாததெல்லாம் நெகட்டிவ் எல்லாம் நேச்சரே கட் பண்ணி வெளியே துரத்தி விட்டுரும். அதனால நம்ம அவர் கெட்டவரா மோசமானவரா இப்படியெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்ம அவேர்னஸோடு இருக்கணும். அதனால தான் சொன்னேன் எம்பத்தி வித் கிளாரிட்டி அப்படின்னு சொன்னேன். நம்ம எம்பத்தியை காட்டணும். வி ஹாவ் டு ஷோ அவர் எம்பத்தி. அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் போகாமல் இருக்கிறதுக்கு கிளாரிட்டி இருக்கணும். நமக்கு அந்த கிளாரிட்டி இருந்தால் ஒரு லிமிட்டோடு இருக்கும். அது அந்த உறவு நல்ல முறையில் தொடரும் என்று கூறிக்கொண்டு நீங்களும் பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் வாழ்க்கை வளங்கள் அனைத்து நிறைவாக பெற எல்லாம் வல்ல அந்த சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். ஆசி பாட்காஸ்ட் by M.S. Ravishankar Raja.